யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். 3 காரியங்கள் இங்கே சொல்லுது. உலகத்தில் உண்டானது என்ன, உலகம்னா என்னங்கிறது 3 காரியம் இருக்கு. ஒன்று மாம்சத்தின் இச்சையும், 2வது கண்களின் இச்சையும், 3வது ஜீவனத்தின் பெருமையும். இந்த 3த்தையும் சொல்லும் போது நம்ம இதை ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டோம். இந்த உலகத்துல உள்ள பாவம் அத்தனையுமே இந்த 3க்குள்ளதான் இருக்கும். இந்த 3க்குள்ள ஏதாவது ஒண்ணுல பிரிஞ்சிருக்கும். இந்த உலகத்துல உள்ள அத்தனை பாவங்களும் நீங்க நரகத்துக்கு போற யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த 3த்துக்குள்ளதான் இருப்பாங்க. ஒன்று மாம்சத்தின் இச்சை, இன்னொன்று கண்களின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை. இந்த 3த்தையும் எடுத்துக்கிட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சைனா என்ன? விபச்சாரம், பாவம், இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சை தான், அவ்வளவுதான். கண்களின் இச்சைனா என்ன? நம்ம பாக்குறது, கெட்டதை பாக்குறது, அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை என்ன? பெருமையா பேசுறது, அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவமே இருக்குது. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 3த்துக்குள்ளதான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். இந்த 3ஐயும் ஜெயிச்சிருக்கிறார் அவர். அதே மாதிரி இந்த 3ஐயும் நாம ஜெயிக்கும் போது பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்காருவோம்னு வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உலகத்தை ஜெயிச்சது போல நீங்களும் ஜெயிக்கணும், திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்ப இந்த 3த்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இயேசு கிறிஸ்து பிசாச ஒரு ரவுண்ட் ஜெயிக்கிறார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் படிப்படியா பிசாச ஜெயிச்சு வசனம் சொல்லுது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு இருக்கு. இயேசு பிசாச முதல்ல ஜெயிச்ச இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இயேசுக்கும் பிசாசுக்குமான ஒரு கான்வர்சேஷன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான். 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்து பிசாசை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் ஜெயிச்சிருக்கிறார். அந்த ஒரு காரியத்திலேயே இந்த 3ம் இருக்கும். அந்த ஒரு சம்பவத்துல மட்டுமே இந்த 3 காரியங்கள் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3ம் இருக்கும். இது 3ஐயும் இயேசு ஜெயிப்பார். இத 3ஐயும் ஜெயிச்ச உடனே வசனம் சொல்லுவோம், பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இயேசு கிறிஸ்து அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைய ஜெயிச்சிருக்கிறாரு. அதுல ஜெயிச்சதுல நம்ம இன்னைக்கு இது ஒரு பார்ட்னு வச்சுக்கலாம், பகுதி 1, இந்த செய்தி பகுதி 1ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளேயே எவ்வளவோ செய்திகள் அடங்கி இருக்குது, எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நாங்க இதுலயே ஏற்கனவே ஒரு 4 ஸ்டேஜஸ் எடுத்திருக்கிறோம். அதாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை, வனாந்திரம், இப்படிலாம் நிறைய எடுத்திருக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும் போது எதை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னும் போது உலகம்னா என்ன அப்படின்னும் போது அந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் இங்க ஜெயிக்கிறார். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு இருக்கு. இதுதான் முதலாவதாக மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சைனா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னேன், மாம்சத்தின் இச்சைனா விபச்சாரம், வேசி மார்க்கம், இதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் மாம்சத்தின் இச்சைங்கிறது. இந்த மாம்சத்தினுடைய தேவைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த தேவைக்கா நம்ம ப்ரொசீஜரா ஆண்டவர்ட்ட இருந்து வாங்கணும்னா அது கரெக்ட். இந்த தேவைய நீங்க தேவன் சொல்லுகிறபடி சந்திக்காமல் நீங்கள் பிசாசு சொல்லுகிறபடி சந்திச்சால் அதுக்கு பேர் தான் இச்சை. இச்சைங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இப்ப இயேசுக்கு அங்க பசி இருக்குது, அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு இருக்கு. இப்ப இயேசுக்கு அந்த கல்லுகளை அப்பமாக்குற அதிகாரமும் இருக்கு. அவர் நினைச்சா கல்லுகளை என்ன செய்ய முடியும்? அப்பமாக்க முடியும். ஏன்னா அவர் மண்ணையே மனுஷனை மாத்தினவர். கல்ல அப்பமா பாக்குறது அவருக்கு ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கிற இயேசு கிட்ட வந்து ஒரு வழியை யார் சொல்றது? பிசாசு சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் அப்படின்னு. இப்ப அவன் சொன்னதை அவர் செஞ்சார்னா அதுதான் மாம்சத்தின் இச்சை. எதுக்காக? தன் பசியை போக்கிக் கொள்வதற்கு பிசாசு சொல்லுகிறபடி செய்வது மாம்சத்தின் இச்சை. தேவன் சொல்லுகிறபடி செஞ்சா அது மாம்சத்தின் இச்சை அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஏன் இந்த இடத்துல பிதா அவர்கிட்ட அனுமதிச்சாரு? ஏன் இயேசு பிசாசை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துக்கு வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள பிதா கொண்டு போனார்னா, இதே சிச்சுவேஷன்ல ஆதாம் விழுந்து போனார், இந்த சேம் சிச்சுவேஷன். ஆனா ஆதாமுடைய வீழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியும் ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். இப்ப எப்படி? ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு போகும்போது அங்கே வந்து பிசாசு இதே காரியத்தை வேற ஒரு விஷயத்தை ஆதாம் கிட்டையும்
ஸ்திரீயானவள்கிட்ட சொல்றா 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது, இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் இங்க சொல்ற போது அங்க சொல்றா, இந்த பழத்தை நீங்கள் புசிங்க, நீங்கள் சாகாதபடிக்கு. வசனம் என்ன சொல்றது? நீங்கள் இதை சாகாதபடிக்கு நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் இருக்கு? தேவன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொன்னா இப்போ இவங்களுக்கு அந்த மாம்சத்தின் மேல ஒரு பயம் இருக்குது. ஐயோ இதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிருவோமே. அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரணம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. இந்த மரணம் என்பது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் டிசைன் எப்படி, அந்த டிசைன் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட். அதான் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல யோசித்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்ப்பிணிக்கு என்னென்ன விதமான காரியங்கள்லாம் அந்த 9 மாசம் நடக்கும்னு சொல்லி அதுக்கு நமக்கெல்லாம் இப்ப முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி வச்சது, தாத்தா பாட்டி சொன்னது, அம்மா சொன்னது எல்லாம் இருக்கு. ஆனா அதை வச்சிருக்கிற நாமே இந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த கர்ப்பம் குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வர விஷயம். ஆனா ஏவாள் எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்ல. வயிறு வீங்குது. இப்ப இந்த வயிறு பெருசாகிட்டே வருது 3 மாசம் 4 மாசத்துல. அது கர்ப்பத்தினாலதான் பெருசாகுதுன்னு அந்த அம்மாவுக்கு யார் சொல்லுவா? அந்த அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. என்ன பயம் இருக்கும்? ஒருவேளை பழம் நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன், அதனாலதான் என் வயிறு வீங்குதோ, இந்த ஆள் நல்லா இருக்கிறாரு, ஒருவேளை இவர் நான் கொடுத்து சாப்பிட்டதால இந்த ஆள் தப்பிச்சுட்டாரோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு தானே. திடீர்னு 4ஆவது மாசம் 3ஆம் மாசம் வாந்தி எடுக்கணும்னா இந்த அம்மாவுக்கு என்ன தோணி இருக்கும்? ஓ இதான் மரணம் போல, இப்ப வாந்தி எல்லாம் எடுக்கிறோம், இந்த ஆள் நல்லா இருக்கிறாரு, நமக்கு மட்டும் தான் நடக்குது இதெல்லாம். ஓ முதல்ல பழம் சாப்பிட்டவங்களுக்கு இப்படிதான் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் ஒரு கர்ப்பிணிக்கு இதெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த அம்மா கூட இருந்து நடத்துறது ஆண்டவர் தான், அது வேற விஷயம். அதனாலதான் அந்த அம்மா குழந்தை பிறக்கும் போது கரெக்டா சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை. என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேனும்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து குழந்தை வெளியே எடுத்து தொப்புள் கொடி அறுத்தது யாரா இருக்கும்? ஆதாமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆதாம் தோட்டக்காரர் தான். ஆதாம் யார் கிடையாது? டாக்டர் கிடையாது, கைனகாலஜிஸ்ட் கிடையாது. அவர் அங்கெல்லாம் பிரசவம் எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப அவருக்கு யாருக்கு தெரியும்? ஏற்கனவே ஒரு ஆபரேஷன் பண்ணது நம்ம ஆண்டவர் தான். யாருக்கு? ஆதாமுக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார், ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல சுகப்பிரசவம் பார்த்திருக்கிறார், தலைப்பிரசவம். அப்போ அந்த அம்மா பெற்றெடுக்கிறதுக்கு உதவி செய்யறாரு. அதனாலதான் அந்த அம்மா ஒரு குமாரனை பெற்றேன்னு சொல்லி, ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லி யாரை புகழ்றாங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். இப்ப இந்த ஆசையை பிசாசு தூண்டுறான். என்ன தூண்டுறான்? நீ சாகவே சாவதில்லை, உன் மாம்சம் என்ன செய்யாது? சாகாது. சாவாமை இதான் மாம்சத்தின் இச்சை. உன் சரீரம் என்னைக்கும் சாகாது. இன்னைக்கு கடைசி காலத்துல என்னது? இதே ஆசையை தான் பிசாசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? எல்லாருக்கும் ஊத்திக்கிட்டு இருக்கிறான். என்ன ஊத்துறா? உன் சரீரம் சாகாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி ஆனாலும் 40க்கு மேல தோல் தொங்க தொடங்கிடும், 60 ஆனா சுருங்க தொடங்கிடும், 80 ஆனா பெண்ட் ஆயிடுவோம். தெரியும், எல்லாருமே அப்படிதான் இருப்போம். ஆனானப்பட்ட எவ்வளவு பெரிய அறிவாளியான இருந்தவங்களே 90க்குள்ள ஒரு வழியாகி இறந்து போயிட்டாங்க. ஒரு சிலர் 100 வரைக்கும் தாண்டாங்க. ஆனா மரணம் என்பது நிச்சயம். அப்படிதான் சொல்லி இருக்குது. ஆயிடவர் சாட்சியிலே மரணம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான். மரணம் என்கிற டிசைன் நியாயத்திற்கு வரைக்கும் இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ பிசாசு எங்க சொல்றான்? ஏதேன்ல சொல்றான், நீ சாகவே சாவதில்லை. இன்னைக்கு அதேதான் மாம்சத்தின் இச்சை. கடைசி காலத்துல நமக்கு என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய மாம்சத்தின் மேல ஒரு ஆசை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், மாம்சத்தின் இச்சைனா அடுத்தவன் மாம்சத்தின் மேல வரது மட்டும் இச்சை இல்ல, உங்க மாம்சத்தின் மேல வரதுக்கு பேரு இச்சை. இது அப்படியே இப்படி பாத்துக்கணும், அப்படி பாத்துக்கணும், அப்படி வச்சுக்கணும். சிலர்லாம் இந்த விழப்போற முடிக்க அவங்க பண்றதான டைம் கூட ஸ்பெண்ட் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். மனுஷனுக்கு கடைசி காலத்துல வரக்கூடிய மிக முக்கியமான பாவத்துல ஒரு பாவம் என்னன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. அதுவும் கடைசி காலத்துல என்ன வருமா? தற்பிரியம். இந்த தற்பிரியம் தான் மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சைனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அடுத்தவங்க மாம்சத்தின் மேல இருக்கிற இச்சை மட்டும் இல்ல, நம்ம மாம்சத்தின் மேலேயும் நமக்கு இச்சை இருக்குது. நம்ம மாம்சத்தையும் இப்படி அழகா வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரி பாத்துக்கணும், இந்த மாதிரி பாத்துக்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உடம்ப கிளீனா வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றது வேறு. ஆனா இதுக்காக நீங்க ஒரு மாம்சத்தின் இச்சை வரும் நம்ம மேல. இப்படி இருக்கும், இங்க தோல் கீழே கருப்பா ஒண்ணு வருதே, இதை எப்படியாவது எடுத்துட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு இப்படி யோசிச்சு 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 சிலர்லாம் அப்படி தங்களுடைய சரீரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சாப்பாட்டை விட, உள்ள சாப்பிடுற சாப்பாட்டை விட வெளியே சரீரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க ஜாஸ்தி.
இன்னும் அதுவும் இந்த யூடியூப் வந்த பிறகு மாம்சத்தின் இச்சை இன்னும் அதிகமாயிருச்சு எல்லாருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, தற்பிரியராயும். தற்பிரியம்னா என்ன? நம்ம மேல ஆசை, நம்ம மாம்சத்தின் மேல ஆசை. இன்னைக்கு தற்பிரியத்தினுடைய உச்சம் நான் சொல்லுவேன் செல்ஃபி. இன்னைக்கு என்ன செல்ஃபி, கோணல் மாடலா செல்ஃபி, ட்ரெயின் பக்கத்துல செல்ஃபி, மாடி மேல நின்று செல்ஃபி, எங்க போனாலும் செல்ஃபி எடுத்து எடுத்து நாம எப்படி இருக்கோம் நம்மள நாமே பாக்குறது அப்படி ஒரு ஆசை. கடைசி காலத்துல மாம்சத்தின் இச்சை. ஒரு பெரிய மனுஷனை பத்தி சொல்லுவாங்க, அவர் தன்னுடைய கலரை மெயின்டைன் பண்றதுக்கு, இளமையை மெயின்டைன் பண்றதுக்கு தங்க பஸ்பம் சாப்பிட்டு வரான். ஆனாலும் அந்த மனுஷனும் மரித்து போனார். அந்த மனுஷனும் மரித்து போனார். இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகர் இருந்தாரு. அவர் இளமையை மெயின்டைன் பண்றதுக்கு போய் மெடிசன் எடுத்தாரு. மெடிசன் எடுத்து அந்த மெடிசனே அவரை கொண்டு போட்டுருச்சு, இறந்து போனார். தோல் சுருக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய பாப் இசை பாடகன் தன் தோலையெல்லாம் மாத்திட்டாரு, சுருக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி. கடைசியில அந்த ஆபரேஷன்லயே அவர் மரித்து போனார். அவர் இறப்பதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்தது. நம்ம மாம்சம் இருக்குது, இதை நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நாள் இது மண்ணுக்கு போகும். போகிற வரைக்கும் இதை பார்த்துக்கணும், அவ்வளவுதானே ஒழிய இது மேல வெறி வந்துடக்கூடாது, இது மேல இச்சை வந்துடக்கூடாது. ஒரு சிலர்லாம் இதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம், போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நீ என்னதான் சாப்பாட்டுல செஞ்சாலும், எப்படிதான் சாப்பாட்டுல முயற்சி செஞ்சாலும் ஒரு நாள் இந்த சரீரம் மறிந்து போகும், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த மாம்சத்தின் மேல, உங்க மாம்சத்தின் மேலேயோ அடுத்தவங்க மாம்சத்தின் மேலேயோ யார் மேலேயுமே. ஒருத்தரை கேட்டேன், ஒரு வயசானவரை கேட்டேன், அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை சொல்லி அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவோம்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கேட்டேன், நீங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவீங்க, என்ன பர்டிகுலர் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அவர் பார்க்கறதுக்கு தக தக தகன்னு செக்க செவேர்னு இருப்பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு இதுதான் தகுதிங்கிறத நான் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். அவர் சொன்னாரு, அவர் நல்ல செக்க செவேர்னு தக தக தகன்னு இருப்பாரு. அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பாக்குறான் பாருங்க, அப்படியே அழகா இருக்கிறாரு, அதனால ஒரு நாட்டையே கொண்டு கொடுத்துட்டான் பாருங்க. அதனால என்ன செஞ்சுட்டாராம், ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்து, என்னன்னா அவருக்கு அழகா இருக்கிறாரு. இது ஒரு வகையான இச்சை, உங்கள் மாம்சத்தின் இச்சை. இது மட்டுமல்ல, பாவமும் இருக்கிறது. பாவத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். மாம்சத்தின் இச்சை என்பது என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த இடத்துல வசனத்துல அழகா சொல்றார் பாருங்க, பலவிதமான உபதேசங்களினால் உன் இருதயம் ஸ்திரப்பட முடியாது. இதுக்கு பதில் எங்க இருக்கு? மத்தேயுல சொல்றார் இயேசு, கல்லுகளை அப்பமாக்கி பூசியுங்கள் சொல்லும் போது அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான். இதனாலே பிழைப்பான், தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான். இந்த மாம்சத்தின் இச்சையும் பொருளாசையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்ப இந்த மாம்சத்தின் சிலர்லாம் கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்துக்கு அவங்க குறிப்பிட்ட பிராண்டட் அப்படிம்பாங்க. நான் பிராண்டட குற்றமா சொல்றது இல்ல, பிராண்டட் நல்லதுதான். ஆனா இந்த பிராண்ட் இல்லாவிட்டால் நான் செய்ய மாட்டேன், இந்த பிராண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அலைஞ்சு திரியறது, அதுக்கு அவங்க செலவு பண்றது. அந்த பொருள் 50 ரூபாயா இருக்கும், அதை வாங்கறதுக்கு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு போவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இந்த பிராண்டை தவிர வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் நாம் மறிந்து போகும், ஒரு நாள் நம் வாழ்க்கை முடிந்து போகும். நம்ம மாம்சத்தின் சரி, அடுத்தவங்க மாம்சத்தின் மேலே சரி, இச்சை இருக்கக்கூடாது. உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது இந்த உலகத்தினுடைய சாப்பாடோ, இந்த உலகத்தில் உள்ளதான மெடிசன்ஸோ, இந்த உலகத்தில் உள்ளதான எந்த காரியமும் இல்லை. கர்த்தருடைய வசனம் மட்டுமே உங்களை என்னையும் என்றென்றும் நித்திய நித்தியமாய் வாழ வைக்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் இல்லாமல் வேற எதுலையும் வாழ முடியாது. கடைசி காலத்துல தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இந்த மாம்சத்தின் அதிகமாகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. நான் திருப்பியும் சொல்றேன், நல்லதா போடுறது தப்பு கிடையாது, லக்ஸூரி தான் ப்ராப்ளம். நீங்க நல்லதா போடுங்க, குவாலிட்டியா போடுங்க, அதுல ஆண்டவர் உங்களுக்கு குற்றமே சொல்லல. நான் லக்ஸூரியா தான் வாழ்வேங்கிறதா ப்ராப்ளம் இருக்கு. கிறிஸ்டியானிட்டிக்கும் லக்ஸூரிக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எளிமையை விரும்புகிறதான ஒரு தேவன். அதனால அவர் குவாலிட்டி இல்லாம இருந்தாரா? இல்ல, குவாலிட்டியிலேயே அவர் எளிமையாக இருப்பார். ஆண்டவர் நினைச்சிருந்தா எப்பேற்பட்ட மாட மாளிகையில வாழ்ந்திருக்க முடியும். அவர் நினைச்சிருந்தா அவருக்கு வந்த காணிக்கைக்கு, ஆஃபரிங்க்கு, ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் பண்ணினாங்கன்னு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவர் என்னென்ன காரியங்கள் செஞ்சிருக்க முடியும். அவர் கடைசி வரைக்கும் ஒரு இரவல் கல்லறையில போய் படுத்தாருன்னு இருக்கு. தன்னுடைய மாம்சத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால அதை கெடுத்துக்கல. அவரு மாம்சத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், சிலர்லாம் சாவர் தானங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, கண்டபடி சாப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க.
ஆண்டவர் சொல்றாரு இதையும் மெயின்டைன், இது தேவனுடைய ஆலயம், இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஆனா மெயின்டைன் பண்றேங்கிற பேர்ல சிலர்லாம் அந்த கார் வாங்கினாங்கன்னா பாத்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான், அந்த காருக்கு டெக்கரேட் பண்ணிட்டே இருப்பான். ஒருத்தர் கிட்ட சொன்னாரு, கார் டெக்கரேட் பண்றது முடியவே முடியாதுங்க லைஃப்ல. ஏன்னா அவ்வளோ டெக்கரேட் பண்ணுவாங்களா, அது ஒரு விதமான அடிக்ஷன் மாதிரிம்பாங்க. அந்த மாதிரி சிலருக்கு சரீரத்து மேல அடிக்ஷன் இருக்குது. அப்படியே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், முடிய சுருட்டி விடுறது ஒரு குரூப், நேரா முடி இருந்தா சுருட்டி விடுறாங்க, சுருட்டா இருந்தா ஸ்ட்ரெயிட்னிங் பண்றாங்க. ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ ஸ்தோத்திரம், கருப்பா கொடுத்தா கருப்பா விட்டுற வேண்டியதுதான், நம்ம கருப்பு அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது, இது எப்படியாவது கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லிய போட்டு அல்ல ஃபேர்னஸ் கிரீமை போட்டு எப்படியாவது சிகப்பாயி 7 வாரத்தில் சிகப்பு 8 வாரத்தில், அதெல்லாம் வராது. ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் 7 வாரத்தில் சிகப்பு ஆக்கிருச்சுன்னா ஆப்பிரிக்கான்னு ஒரு ரேசிசமே இருந்திருக்காது, ஆப்பிரிக்கா கண்டமே இருக்காது. மொத்த ஆப்பிரிக்காரனா நீங்க எப்படி இருந்திருப்பா யோசிச்சு பாருங்க, விளையாடுன்னு இருந்திருக்க மாட்டான். நம்ம ஆட்கள் அப்படி ஒரு ஆசை. நம்ம ஆண்கள் பெண்கள் இப்ப அந்த மாறுபாடு கிடையாது. ஒரு காலத்துல அலங்காரங்கிறது பெண்கள் மட்டும் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பெண்களை விட இவங்க நிறைய பண்றாங்க. அப்படியே தலைய குச்சி குச்சா நிக்க வச்சுக்கிறாங்க. எல்லாம் போனாலும் முன்னால முடி கொட்டிடுது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க இங்க ஒரு தோல் இருக்கும் பாருங்க, அது முட்டியில இருக்க ஒரு தோல், இது என்ன பண்ணாலும் சுருங்கிரும். 45 வயசு ஆகணும், இது காட்டி கொடுத்துரும் நம்ம கிழவன் தான். ஆனாலும் யாருக்கு என்ன தோண மாட்டேங்குது, அந்த டைய கீயெல்லாம் அடிச்சு அப்படி மீசைக்கு ஒரு டைய அடிச்சு வெளியே வரும்போது 40 30 தெரியுதாமா, அதான் கண்ணுக்கு கீழே 30 40 தெரியுத. அவன் நினைச்சுக்கிறாங்க முடி டை அடிச்சிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுறோம், எங்க ஆயிடுறோம். நம்ம தான் நம்ம பார்வைக்கு தான் எங்க ஆயிடுறோம், அவ்வளவுதான். அவன் பார்வைக்கு நம்ம கிழவன் தான். அவன் அழகா சொல்றான், டை அடிச்சிருக்காரு பாரு, ஒழுகிட்டு இருக்குங்கிறான். அந்த டைய ஒழுங்காவும் அடிக்க தெரியல நமக்கு. டை அடிச்சா டை தான், நான் கண்டுபிடிச்ச வரைக்கும். டை அடிக்கிற நிறைய பேருக்கு தலைவலி இந்த மாதிரிலாம் வருது. ஒருத்தருக்கு அப்படி வரும், நான் சொல்லுவேன் இந்த டை அடிக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை, நிறுத்துங்க அப்படின்னா பரவாயில்ல, தலைவலி வந்தாலும் பரவாயில்ல அடிப்பேம்பாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, மாம்சத்தின் இச்சை இது வெள்ளையாகணும்னு கர்த்தர் நியமிச்சா அது வெள்ளை தான் ஆகும். நம்மளை கேட்டு அதெல்லாம் என்ன செய்ய போறது இல்லை. நம்ம வேணா டெம்பரவரியா அடிச்சு நம்ம கண்ணாடியில நம்ம பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வால் கிளாக் இருக்கும், என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு போறதுக்காக ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிருவாங்க இல்ல. என்னன்னு கேட்டா பையன் வேக வேகமா கிளம்புவானா, அவன் அப்பயும் கரெக்டா சொல்லுவான் அது 10 நிமிஷம் ஃபாஸ்ட்ம்பா. நமக்கே தெரியும் அது நம்ம ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், ஃபாஸ்டா வச்சு நம்ம திருப்திக்கு வச்சுக்கிற மாதிரி தான் டை அடிக்கிறதெல்லாம். நம்ம டையெல்லாம் அடிச்சா எங்க தெரியணும்னு ஒரு ஃபீல், ஆனா பாக்குறவனுக்கு நல்லா தெரியும் அந்த டை அடிச்சிருக்காரு. இந்த மாம்சத்தை நீங்க ஜெயிக்க தொடங்கிட்டீங்கனாலே போதும். இந்த மாம்சத்தை இது மேல இருக்கிற ஆசை உங்களுக்கு போயிட்டாலே போதும். மெயின்டைன் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஆசை வெறி இருக்கக்கூடாது. அப்படி தெரியணும் இப்படி தெரியணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாம்சத்தை வெறுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தேவனை நேசிக்க தொடங்குவீர்கள். ஏன்னா உலகத்தை வெறுத்தா நம்ம யாரை தேடுவோம், தேவனை தேடுவோம். இன்னைக்கு தேவன் மேல ஆசை வந்துருச்சுனாலே நீங்க உலகத்து மேல என்ன செய்ய மாட்டீங்க, ஆசை வர மாட்டீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க அதனால எண்ணெய் வைக்காம நீங்க முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு துணி போட்டுட்டு வரணும்னு அர்த்தம் இல்லை. நீட்டா வாங்க, லக்ஸூரியா வராதிங்க, அதான் மேட்டர். இதுக்காக உங்களுடைய மொத்த காசையும் செலவு பண்றதை விட்டுட்டு நீட்டா வாங்க, அவ்வளவுதான் ஆண்டவர் நினைக்கிறது. அல்லேலூயா.